வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வராகி. தாய் வராகியை நம்ம எப்படி வசியம் செய்வது, வசியம் செய்து நம்ம என்னெல்லாம் சாதிக்கலாம், மற்றும் தாய் வராகியை வணங்குறவங்க என்னெல்லாம் தப்பு செய்கிறாங்க, அது பூஜை முறைகள் எப்படி செய்யணும், படையல் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு பதிவில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல வராகி என்பவள் யாருனாக்கா, காளிக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஏவல் தேவதை. சப்த மாதர்களில் ஒருத்தி, சப்த கன்னியர்களில் ஒருத்தி. வராகியை வைத்து நம்ம அஷ்ட கர்மங்கள் அனைத்தும் விளையாடலாம். மற்றும் ஒரு மந்திரவாதி யாராவது இருக்கிறா, இல்லை நமக்கு எதிரி யாராவது இருக்கிறாங்கனாக்கா, ஏவி பார்க்கறதுக்கு மிகவும் அற்புதமான தேவதை. இந்த தேவதையை வைத்து நம்ம பலவிதமான விளையாட்டுகளை விளையாடலாம். இப்படி வராகியை வைத்து சொல்லணுன்னாக்கா நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அனைத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம். பேய் ஓட்டலாம், குறி சொல்லலாம், பணம் காசை வர வைக்கலாம், எதிரியை ஓட ஓட விரட்டலாம். இப்போது நம்ம வராகியை நம்ம வசியம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் என்ன செய்றீங்கனாக்கா, வராகியை வணங்கும் பொழுது அனைத்து பேரும் செய்யக்கூடிய தப்பு என்னன்னாக்கா, வராகிக்கு மட்டுமே படையல் போடுவது, வராகிக்கு மட்டுமே விளக்கேற்றுறது, வராகிக்கு மட்டுமே அனைத்தும் செய்கிறது. ஒரு வீட்டில் பசங்க இருக்கிறாங்கன்னா, 5 பேர் இருக்காங்கனாக்கா, 5 பேருக்குமே ஒரு அப்பா அம்மான்றவங்க வந்து சமமாக தான் பார்ப்பாங்க, சமமாக தான் அவங்களுக்கு எல்லாமே நடத்துவாங்க. அதே போல் சப்த கன்னியர்களில் ஒருத்தியாக இருக்கக்கூடியவ, சப்த மாதர்களில் ஒருத்தியாக இருக்கக்கூடிய வராகியை நம்ம தனிப்பட்ட முறையில் வணங்கும் பொழுது, அம்மா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வந்து வரமாட்டாங்க, நம்மளுக்கு கஷ்டங்களை தான் கொடுப்பாங்க. அதனால் எந்த ஒரு படையல் வைப்பதாக இருந்தாலும் சரி, சப்த மாதர்களுக்கு 7 அல்லது 9 இந்த கூற்றுப்படி வைங்க. வைத்து நீங்கள் வந்து பூஜை செய்ய ஆரம்பிங்க. அனைவருடைய அருள் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வராகியோடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தாயோடைய சக்தி வந்து உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை முக்கியமாக குறி சொல்கிறவங்க வந்து இந்த முறையை வந்து கட்டாயம் செய்து பாருங்கள். மற்றும் படையல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சில பேர் வந்து கிழங்குகள் வைக்கலாம், எல்லா கிழங்கும் வைக்கலாம். அதே போல் வந்து கூரப்புடவை, தாய்க்கு மிகவும் பிடித்த விஷயம் கூரப்புடவை, மஞ்சள் கிழங்கு, தாலி, வெற்றிலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், இது அனைத்தையும் வைத்து நீங்கள் வந்து படையல் வைங்க. இதை வைத்து நீங்கள் கரெக்டாக பூஜை பண்ணிங்கனாலுமே போதும். உங்களுக்கு 100% கட்டாயமாக உங்களுக்கு வந்து தாய் வராகியோட அருளும் சரி, சீக்கிரமாக உங்களுக்கு சித்தி ஆகும். வராகியோட உண்மையான பீஜாட்சர மந்திரம், சித்தர்கள் அருளிய மந்திரம் வந்து வங் வங் கிங் கிங் ஹம் சிவ. இந்த மந்திரத்தை காலையில் 1008 ஊர், இரவு 1008 ஊர் போடுங்க. 48 நாட்களில் உங்களுக்கு வராகி சித்தி ஆகும். நன்றி.